ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு மகிழ்மதி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தோம்னா, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. 1991ல வெளியான கமல் சார் நடிச்சு சந்தான பாரதி சார் இயக்குன குணா. இந்த படத்தோட கதை எல்லாம் அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்போம். இருந்தாலும் ஷார்ட்டா ஒன்லைனர் என்ன அப்படின்னா, கமல் ஒரு சைக்காட்டிஸ்ட் பேஷண்ட்டு, அந்த மனநல மருத்துவத்துல தான் இருப்பாரு. அவர் சில காரணங்களுக்காக வெளியே கூட்டிட்டு வருவாங்க, ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக. ஆனா அவர் வந்து ஒரு கற்பனை காதல்ல வாழ்ந்துட்டு இருப்பாரு. அபிராமின்னு ஒரு பொண்ணை நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு தான் நம்மளை கல்யாணம் பண்ண போது, அந்த பொண்ணு தான் அந்த காதலிக்கிறேன்னு உயிர் நம்பிடுவாரு. அப்படி ஒரு கேரக்டரை, அதுதான் அபிராமின்னு ஒரு கேரக்டர் திடீர்னு அவரோட வாழ்க்கையில கிராஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, அந்த பொண்ணு திரும்பி எப்படி ரியாக்ட் பண்ணுது, இதுதான் கதை. ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப யதார்த்தமா ஜென்யூனா இருக்கும். எந்த சினிமா லிபர்ட்டிக்காக எந்த சீனுமே இருக்காது. எல்லாமே லைவ்லியா எடுத்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சீனுமே படத்தோட எல்லா இடத்துலையுமே கனெக்ட் ஆகும். எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சீனை எடுத்துட்டீங்கன்னா அந்த படம் எங்கேயாவது மிஸ் ஆகிற மாதிரி தான் தெரியும். ஸோ ரொம்ப டைட்டனா, ரொம்ப ஜென்யூனா, ரொம்ப லைவ்லியா ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும். கமல் சாரோட கேரக்டர் என்ன அப்படின்னா, அவர் ஒரு சைக்காட்டிக் பேஷண்ட், ஒரு மனநலத்தை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் அதே மாதிரி தான் ரியாக்டும் பண்ணுவார் கூட. எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிருகத்து கூட பேசுறதா இருக்கட்டும், அவர் பதில் சொல்ற விதமா இருக்கட்டும், எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். அப்படியேப்பட்ட கேரக்டர் நடிக்கும் போது கமல் சாரோட நடிப்பை நம்ம பாராட்டுறதுக்கெல்லாம் நாம இல்லை. பட் அதை நம்ம ரசிக்கும்படியா இருந்தது என்ன அப்படின்னா, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் எப்படி தூங்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல காட்டியிருப்பாரு. ஒரே ஒரு 2 செகண்ட், ஒரு 3 செகண்ட் தான் அந்த ஷாட்டை காட்டுவாங்க. அவர் தூங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஷாட்டை காட்டுவாங்க. ரேகா மேடம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அந்த ஷாட்டை பார்க்கும்போது கூட அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா கை ஒரு பக்கெட் இருக்கும், கால் ஒரு பக்கெட் இருக்கும். ஒரு பொசிஷன்ல ஒரு நார்மலா நம்மலாம் தூங்குற மாதிரி அவர் தூங்கிட்டு இருக்க மாட்டாரு. அந்த தூக்கமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது வந்து பார்க்கும் போதே அவங்க வந்து ஹி இஸ் நாட் அ நார்மல் பர்சன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கும். பட் ஒரு சீன்ல என்ன ஆகணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு நல்ல ஃபிட்டான பாடி பில்டர் மாதிரி ஒரு ஆளை அடிக்கணும். அதான் அந்த சீனுக்கான கோவம் அவருக்கு வந்துடும். பட் அவரால் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, சினிமாட்டிக் லிபர்ட்டினால நம்ம பாட்டுக்கு விட்டுட்டு போயிருக்கலாம். இது சினிமாலெல்லாம் ஹீரோ வில்லன் அடிக்கிறது வந்து ரொம்ப நார்மலான விஷயம், விட்டுட்டு போயிருக்கலாம். பட் அந்த சீனை அப்படி கம்ப்ளீட் பண்ணாம, அவர் அந்த மிருகத்தோட பேசுறாருன்னு சொன்னோம் பாத்தீங்களா ஃபர்ஸ்டே, அது மாதிரி ஒரு சீனை இங்க கன்வே பண்ணி, அந்த சீனோட டச் அவருக்கும் அந்த ஒரு உயிரினத்துக்கும் இருக்க பாண்டிங்கை வச்சு அதை சீண்டி விட்டு அவரோட கோவத்தை எக்ஸ்ட்ரீமா கொண்டு போய் அதுக்கப்புறம் அவரால் அடிக்க முடியுமான்னு கேட்கும்போது அடிக்க முடியும்னு நம்மளை நம்ப வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சீன் முடியும். ஸோ இந்த ஒரு சீனை கூட அதை எந்த அளவுக்கு நம்பும்படியா பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா அவரோட கேரக்டர்ல எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சது என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப நார்மலா தான் பிஹேவ் பண்ணுவார், ரொம்ப பாசமா தான் பேசுவார், அமைதியா தான் பேசுவார். பட் ஒரே ஒரு விஷயம், அந்த அபிராமிங்கிற வார்த்தையை கேட்கும்போது மட்டும் அவரோட ரியாக்ஷன் வந்து அந்த ஜஸ்ட் செகண்ட்ல மாறும். ரொம்ப அப்நார்மலா பிஹேவ் பண்ணுவாரு. அந்த அவரோட காதலையோ அபிராமியோ கிண்டலுக்கு உள்ளாகும்படி உங்க பேச்சு இருந்துச்சு அப்படின்னா, அவரோட ரியாக்ஷன் வந்து அவ்வளவு கோவமா ஆங்கிரியா இருக்கும். அப்படிப்பட்ட கேரக்டர். பட் இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் ஒரு புத்திசாலி அப்படிங்கிறதையும் அங்கங்க காட்டிட்டே இருப்பாங்க. அது படம் முழுக்க நீங்க நிறைய இடத்துல நோட் பண்ணுவீங்க. பட் ஒரு குறிப்பிட்ட இடம் என்ன அப்படின்னா, ஹீரோயினை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டிருப்பாரு. அந்த ஹீரோயின் தப்பிப்பாங்க. தப்பிக்கும் போது அவங்க தப்பிச்சிருவாங்க. சங்கிலியால கட்டி போட்டிருப்பாரு. ஆக்சல் பெட்டை வச்சு அறுத்து கட்டி தப்பிச்சிருப்பாங்க. இவரு வெளியேருந்து வந்தவரு சங்கிலி மட்டும் தான் இருக்கும், ஹீரோயின் இருக்க மாட்டாங்கன்னு உடனே அந்த ஆக்சாப்ளேட் எடுத்து கன்னத்துல வச்சு பார்ப்பாரு. எவ்வளவு சூடா இருக்கு அப்படின்னு பார்ப்பாரு. அது ரொம்ப சூடா இருக்கும் அப்படின்னால, அப்ப இப்பதான் அதை அறுத்திருக்காங்க, அதனால அவங்க பக்கத்துல தான் இருப்பாங்கன்னு உடனே ரியாக்ட் பண்ணிட்டு கிளம்புவாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப ஆழமா வச்சிருந்தாங்க. டெக்னிக்கலி ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு எனக்கு. என்ன அப்படின்னா, லாங் டியூரேஷன் ஷார்ட்ஸ், ரொம்ப பெரிய ஷார்ட்ஸ் நிறைய எடுத்திருப்பாங்க. சிங்கிள் டேக் எடுக்கிற மாதிரி ரொம்ப பெரிய ஷார்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப சும்மா ஒருத்தனை கேமரா வச்சு ஒருத்தனை பேச வச்சு எடுத்த ஷார்ட் மாதிரிலாம் இருக்காது. வீட்டுக்கு வெளியே இருந்து வீட்டுக்கு உள்ள போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வெளியே வர மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. படம் ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய லாங் ஷார்ட்ஸ்ல தான் ஆரம்பிக்கும். ஸோ 34 இயர்ஸ்க்கு முன்னாடி, 33 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இவ்வளவு தூரம் லாங் ஷார்ட்ஸை அந்த அப்ப இருக்க டெக்னாலஜி வச்சு எடுத்திருக்கிறது, அதுவும் இந்த மாதிரி டிடிஎஸான ஷார்ட்ஸ், ரொம்ப கஷ்டமான ஷார்ட்ஸ் எடுத்திருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த படத்துல வந்து ரொம்ப சின்ன சீனை காட்டுறதுக்கு கூட அதை நம்ப வைக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல வந்து ஹீரோயின் வந்து காரை வச்சு ஹீரோவை இடிக்கணும். அதுதான் சீனு. அவருக்கு பாட்டுக்கு வந்து எப்பயும் போல இடிக்கிற மாதிரி, ஒரு 2 அடி தள்ளி போய் விழுற மாதிரியும், ஒரு பேனட்ல போய் தலையை சாய்க்கிற மாதிரியும் வச்சிருந்தா நம்ம எல்லா படத்துலயும் வந்த மாதிரி போயிருக்கும். பட் இந்த இடத்துல அவர் இடிச்சதுக்கு அப்புறம் அவரு 2 பேனட் மேல, கண்ணாடி மேல 2 ரோல் அடிச்சு அதுக்கப்புறம் கீழே போய் விழுவாரு. அவ்வளவு தூரம் அந்த ஒரு சின்ன சீனுக்காக மெனக்கிடுவாங்க. அது அந்த சீன் அவ்வளவு தூரம் மெனக்கணுமான்னு கண்டிப்பா தெரியல. பட் நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக, நம்மள ஜென்யூனா அந்த படம் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன சீனை கூட ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க ஆக்ஷன்ல. மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படம் தான் இப்போ வெற்றிகரமா ஓடிட்டு இருந்த படம், ஓடிட்டு இருக்கு இன்னும்.
அந்த படத்தோட ஹிண்டிங் அந்த படத்துல இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இருக்கு. அந்த கிட்டத்தட்ட அந்த சுபாஷ் அப்படிங்கிற கேரக்டர் விழுந்த குழி இருக்கு பாத்தீங்களா, அத லாங் ஷாட்ஸ்ல கமல் சாரும் ரேகா மேமும் நிக்கும் போது ரேகா மேம் தவறி விழ போவாங்க. அந்த இடத்துல கமல் சார் வந்து குழி அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துவாரு. அந்த குழி தாங்க சுபாஷ் விழுந்த எக்ஸாக்டா அதே லொகேஷன்ல இருந்த குழி. இவங்க செட்டு போட்டு வேற இடத்துல மாதிரி காட்டியிருக்காங்க. பட் அவங்க ஒரிஜினலா காட்டின இடம் கமல் சாரும் அந்த இடத்த அந்த குழியை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ யூ கேன் ரிலேட் த மூவி. மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா குணா பார்க்கும்போது அந்த குழியை பார்க்கும்போது உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த படத்துல காதல் அப்படிங்கிற படமே ஒரு பெரிய லவ் ஸ்டோரி. பட் அந்த லவ் ஸ்டோரியை குணா அப்படின்னு டைட்டில் வச்சதுக்காக நீங்க குணாவோட ஆங்கிள் இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த லவ் ஸ்டோரியை நான் வந்து கடைசியா பார்க்கும்போது அபிராமியோட லவ்வா தான் பார்த்தேன். ஏன்னா குணாக்கு அபிராமி மேல இருந்த லவ் வந்து அது வந்து அந்த காதல் வந்து ஒரு கற்பனை காதல், காரணமே இல்லாம லவ் பண்ண ஆரம்பிச்சது. பட் அபிராமிக்கு குணா மேல ஒரு காதல் வந்து பாருங்க, அந்த காதல் வந்து ரொம்ப உண்மையா நேர்த்தியா இருந்தது. அவ்வளவு அழகா இருந்தது அந்த காதல். அந்த மாதிரி ஒரு காதலுக்காக தான் எல்லாருமே ஏங்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பணத்தை தாண்டி, அந்தஸ்தை தாண்டி, அழகை தாண்டி அந்த காதல் வந்து மனசுக்காக இருந்தது. ரொம்ப உண்மையான காதல். அபிராமியோட காதல் தான் குணா. ஒட்டுமொத்தமா இந்த படம் வந்து ஒரு டேக்லைன்ல முடியும். என்னன்னா மிஸ்ஸஸ் குணா அப்படிங்கிற டேக்லைன். ஏன்னா ஹீரோயினை வந்து நிறைய பேர் கன்சோல் பண்ண வருவாங்க. பட் ஹீரோயினுக்கு வந்து அந்த டைம்ல கோவம் வந்துடும். எதுக்கு என்ன ஆறுதல் சொல்றீங்க, நான் என்ன எனக்கு என்ன இப்படி தப்பா நடந்துருச்சு, நான் ஒரு அது அவங்களுக்கு நான் ஒரு மிஸ்ஸஸ் குணா, எனக்கு ஏன் ஆறுதல் சொல்றீங்க, என்ன ஏன் பிரிக்க பாக்குறீங்க, ஏன் கூட்டு போறீங்கிற மாதிரி அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். அந்த டைலாக சொல்லும் போது கமல் சாருக்கு இருக்க சந்தோஷம் பாருங்க, அது வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அவரே அந்த இடத்துல திரும்பி வந்து அதே டைலாக எதுவுமே பேசாம மிஸ்ஸஸ் குணா அப்படின்னு மட்டும் சத்தமா கத்துவாரு. ஒட்டு மொத்தமா அவரோட வாழ்க்கையே சாதனையான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறமா பௌர்ணமியில தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. பட் என்ன ஆகும்னா சிச்சுவேஷன் காரணமா பௌர்ணமிக்கு முதல் நாளே கல்யாணம் பண்ணிடுவாங்க. பட் பௌர்ணமிக்கு முதலே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். கிளைமேக்ஸ்ல 2 பேரும் அவங்க உயிரை விடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ட்ஸ் அப்படியே கேமரா கொண்டு போயிட்டு ஒரு பௌர்ணமி நிலவை காட்டுவாங்க. பௌர்ணமியில தான் கல்யாணம் அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆசைப்பட்ட மாதிரி அவங்களோட கல்யாணம் சொர்க்கத்துல பௌர்ணமியில தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும். ரொம்ப அழகா அதை மேட்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு நல்ல படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்